Welcome to the Bike Electrician Madurai channel. இந்த வீடியோ வந்து ஒரு ஷார்ட் வீடியோ தான். இந்த ஷார்ட் வீடியோவில் நம்ம ஓல்டு ராயல் என்ஃபீல்ட் புல்லட் 350ஓட ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் தான். இந்த எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி இக்னிஷன் ஆன் பண்ணோன்னே 4 இண்டிகேட்டருமே எரியும். ஸோ இந்த 4 இண்டிகேட்டரும் எதனால் எரியுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். ஏன்னா இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காண்டி நிறையாத நம்ம போய் நேரத்தை செலவிடாமல் சிம்பிளாக நீட்டாக நம்ம நேரத்தை மிச்சப்படுத்தி கம்ப்ளைண்ட்டை அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ என்ன கம்ப்ளைண்ட்டுன்றதை காமிக்கிறேன். இந்த வீடியோ இப்போ இந்த இண்டிகேட்டர் 4 இண்டிகேட்டருமே எரியுது பார்த்தீங்களா, இதுதான் கம்ப்ளைண்ட். இந்த 4 இண்டிகேட்டருமே வண்டி சாவியை போட்டாலே எரியும். இண்டிகேட்டர் போடன்ற அவசியம் இல்லை, சாவியை போட்டாலே எரியுது 4 இண்டிகேட்டரும். ஸோ இந்த 4 இண்டிகேட்டரும் எதனால் எரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் வர இந்த இண்டிகேட்டர், முக்கியமாக இந்த இண்டிகேட்டருக்காக இருக்கட்டும், ஒரு எர்த் லீக்கேஜாக இருக்கும். இண்டிகேட்டர் இல்லை ஹெட்லைட் இதோட ஒரு பார்த்திங்கன்னா ஏதாவது எர்த் லீக்கேஜ் இருந்தால் அந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த எர்த் லீக்கேஜ் இருந்தால் அது எங்கன எர்த்து முன்னாடியும் இருக்கலாம் இல்லை பின்னாடி இருக்கலாம். இந்த எர்த் லீக்கேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளைண்ட்டை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இண்டிகேட்டர் வந்து லெஃப்ட் சைடு போடுறேன், லெஃப்ட் சைடு எரியுது. ஃப்ளாஷர் எடுத்துகிட்டு டைரக்ட் பண்ணனால ஒரே தான் இருக்குது. ஓகே சார், இப்போ ரைட் சைடு போடுறேன், ரைட் சைடு எரியுது. இப்போ கரெக்டாக ஆஃப் ஆகிருக்கு. லெஃப்ட் சைடு போடுறேன். ஸோ இப்போ வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து என்னென்னு பார்த்தோம்னா, அந்த சொன்ன எர்த் லீக்கேஜ் எதுன்னா இப்போ என்னென்னு சரி பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இது முன்னாடி வயரிங்கை வந்து நம்ம முன்னாடி பார்க்க போகிறது, டூமை கழட்ட போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வயரிங் எல்லாம் நம்ம பிரித்து பார்க்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோ அதுக்கு தான் ஒரு சின்ன டிப்ஸு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக் டேஞ்சர் கப்ளர் வருது பார்த்தீங்களா, இந்த டேஞ்சர் கப்ளரை ஃபஸ்ட்டு கழட்டி விட்டுருங்க. செக் பண்ண போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கடியில் தான் இருக்கும். இந்த டேஞ்சர் கப்ளரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெண்டையுமே டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள். ஏன்னா நான் இப்போ இங்கே டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டப்பே பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகிடுச்சு. இது எதனால் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி போகிற டேஞ்சர் லைட் இல்லாது இண்டிகேட்டருக்கு வந்து எர்த் லீக்கேஜ் இருந்தாலோ அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா மழை நேரன்றனால பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப வாட்டரில் மாய்ஸ்சர் ஆகி இந்த மாதிரி டஸ்ட் ஆகிடுச்சுன்னா பின்னாடி இண்டிகேட்டருக்கு வந்து எர்த்து கிடைக்காது. ஏதாவது ஒரு இண்டிகேட்டருக்கு எர்த்து கிடைக்காதுனாலும் அந்த வயரிங் ப்ராப்ளம் இருந்தனாலும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ டேஞ்சர் லைட் பின்னாடி டேஞ்சர் லைட் போகிற அந்த டேஞ்சர் லைட் இண்டிகேட்டருக்கு போகக்கூடிய வயரிங் ஹார்னஸில் தான் கம்ப்ளைண்ட். இது வந்து நம்ம வயரிங் ஹார்னஸை வந்து டோட்டலாக பின்னாடி உள்ள வயரிங் ஹார்னஸ் மட்டும் மாற்றினாலே போதும். ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட். இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்ளரை வந்து நான் மாட்டுறேன். இந்த கப்ளரை மாட்டுறப்போ பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்டர் எல்லாம் எரியும் பாருங்கள். கப்ளர் மாட்டு இப்போ வந்து இந்த கப்ளரை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்றேன். இப்போ எடுத்து விட்டேன். அது நான் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் என்னன்ற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது புல்லட்டு லேட்டஸ்ட்டாக இருக்கட்டும் ஓல்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இந்த ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபுல்லாக நம்ம வேலையில் இறங்குறதுக்கு முன்னாடி இந்த சிம்பிள் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வயரிங் கிட்டுக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.